இருந்தாலும் பயங்கரமா பாடும், பயங்கரமா ஆராதிக்கும். இந்த பெண்மணியோட புருஷன் சரியான மதுபானம் பண்றாள், எப்பவும் தண்ணீர தான் இருப்பாரு. ஒரு நாள் இந்த புருஷனுடைய நண்பன் இந்த சர்ச்சுக்கு வந்துட்டார். புருஷனுடைய நண்பன் இந்த சர்ச்சுக்கு வந்து இங்க நடக்கிறது எல்லாம் பார்க்கிறான். பார்க்கும்போது இந்த பெண்மணி பயங்கரமா கை தட்டி உருண்டு பிறண்டு தெய்வத்தை ஆராதிக்குது. அவனுக்கு இவ்வளவு போதும் இல்லையா, அவன் என்ன நினைச்சான், இன்னைக்கு போய் கூட்டுக்காரன்ட்ட சொல்லணும். சொல்லி அவன் அவளுக்கு 2 கொடுக்கறது மட்டும் இல்லை, இனி அவளை அவன் சபைக்க விடப்படாது. போய் நல்லா தண்ணி வாங்கி கொடுத்தான். தண்ணி வாங்கி கொடுத்துட்டு சொன்னான், இப்படி ஆகுவோம், நான் மனைவி சர்ச்சில் போய் விழுந்து ஆராதிச்சு அடிச்சு பிறண்டு கூப்பாடு போடுது, இன்னி விடப்படாது. அவன் ஃபுல் தண்ணியில இருந்துட்டு சொல்றான், என் மனைவி அப்படி போய் உருண்டு பிறண்டு ஆராதிக்கிறதுனால தான் நான் உயிரோட இருக்கேன். நீங்க கை தட்டும்ப வெளிப்படுற பவர் உங்களுக்கு தெரியல, நீங்க வாயை திறக்கும் வெளிப்படுற அபிஷேகம் உங்களுக்கு தெரியல, நீங்க முழங்கால் வந்து ஆண்டவர் ஆராதிக்கும் வெளிப்படுற வல்லமை என்னன்னு உங்களுக்கு தெரியல. ஆராதனைக்கு மட்டும் எல்லை இல்லை, ஆராதனைக்கு மட்டும் தடை இல்லை. எனக்கு இஷ்டமுள்ளது போல நான் என்ற தெய்வத்தை ஆராதிக்கும். ஆராதனை நீ பிடிச்சு நிறுத்துறது, ஆராதனை நீ நியந்திரிக்கிறது, ஆராதனை தெய்வத்தினுள்ளതാണ്. மனசு துறந்து ஆராதிக்க. பாபா கபா ரக்கத்தன சத்தராதியோ